மெய்யன்பர்களே, புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் நினைவிடத்தில் சென்று மலர் அஞ்சலி செலுத்தினேன். அதற்கு முன்னதாக நடிகர் சங்கம் மலர் அஞ்சலி, புகழஞ்சலி செய்தார்கள். அதையும் கவனித்துவிட்டு கமலஹாசன் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் புகழ்ந்து பேசினார்கள். அதைவிட எனக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு கேள்வியும் எழுந்தது. தொடர்ந்து ஆட்சியில் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா துறையிலே இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, எந்த பதவியும் இல்லாத ஒரு திரைப்பட நடிகர் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருக்கு பொதுமக்கள் இவ்வளவு அஞ்சலி செலுத்தினார்களா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதேபோல கருட பகவான் மேலே இருந்து வட்டமிட்டது என்று கேள்விப்படுகின்ற பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதேபோல இன்று நிகழ்ந்த மலரஞ்சலி செலுத்துகின்ற பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பார்த்த விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக காண்பிக்க இருக்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அன்னம் அளித்து புகழ் பெற்றார். இந்த ஆச்சரியம் என்னவென்றால், உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி, அவரால் நடக்க முடியாது. ஆனால் திருச்சியிலிருந்து வந்து இந்த சக்கர நாட்களில் படுத்து கொண்டே வந்து அஞ்சலி செலுத்துகிறார் என்று சொன்னால், இதைவிட என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு 5-6 பேர் அவரை அந்த தள்ளி கொண்டு வந்தார்கள். அந்த சாய்வு நாற்காலியில் படுத்து கொண்டிருந்தார். அந்த சமாதி இருக்கிற இடத்தில் சென்று மலரஞ்சலி தான் ஆச்சரியமான விஷயம். அருமை மெய்யன்பர்களே, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அலுவலகமான அந்த இடத்திலே அவருக்கு சமாதி வைத்தார்கள். எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கடினப்பட்டு வாங்கி ஆண்டாள் அழகர் சாமி அவங்க அப்பா பெயர், ஆண்டாள் அவங்க அம்மா பெயர், இந்த 2 பேரையும் சேர்த்து திருமண மண்டபம் கட்டினார். இப்பொழுது பிரேமலதா, அவருடைய விஜயகாந்த் பிரேமலதா அவருடைய மனைவி அவர்கள் எல்லோரையும் வணங்கி, நீங்களெல்லாம் அமைதியாக சென்று அதை அந்த சமாதிக்கு சென்றீங்கள் என்று சொன்னார். அதே போல் டிஎஃப்எஸ் வாசன் பைக்கு புகழ் அவர் பக்கத்தில் இருந்து அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தார். அவருக்கு கை கொடுத்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதே போல் இவ்வளவு கும்பல் வருவதற்கு என்ன காரணம் என்று ஆச்சரியப்பட்டு போனாங்கள் அனைவரும். இதான் சமாதி இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், இந்த ஊனமுற்றவர் எப்படி வராரு பாருங்க. மாற்றுத்திறனாளி விஜயகாந்த் மேலே அந்த படுத்த சக்கரை வந்து ஆசீர்வாதம் வாங்கிய தலைவருக்கு எம்ஜிஆர் உடைய அந்த முழு அந்த சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள் சமாதிக்கு அருகிலே. எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி, அதேபோல் எம்ஜிஆருக்கும் புரட்சி கலைஞருக்கும் புரட்சி தலைவிக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இந்த 3மே அன்னம் பாலிப்பிலே சிறந்தவர்கள். பாருங்க எப்படி அந்த மலரை கொடுத்து அந்த சமாதிக்கு முன்னால் வந்து அவரால் உள்ளே வர முடியாது, வண்டி வராது. அதே போல் நான் கூட கொஞ்சம் மலரை வாங்கி அந்த இதில் போட்டேன். இப்பேற்பட்ட இதாங்க ஆச்சரியம். நடிகர் சங்கம் பண்ணுது, உலக தலைவர்கள் பண்ணுறாங்க, முதலமைச்சர் பண்ணுறார். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி திருச்சியிலிருந்து வந்து, அதே போல் நான் வணங்கி ஆச்சரியப்பட்டேன். ஒரு தமிழ், எனக்கு என்னென்னா அவர் ஏன் பிடிக்குன்னா, தமிழ் படத்தை தவிர எத்தனை 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆனால் கதாநாயகனா தமிழ் படத்தை தவிர வேற எந்த மொழியிலும் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. அது ஒரு காரணம். அதே போல் வரவர்களுக்கு அத்தனை பேரும் உணவு அளித்த வள்ளலாக திகழ்ந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகின்ற பொழுது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்.
நடித்தால் கதாநாயகன் தான் நடிப்பேன் என்று உறுதியாக இருந்த காரணத்தினாலும், இந்த மாற்றுத்திறனாளிலாம் எப்படி அவருக்கு எப்படி மனச பறி குடுத்துட்டு வராரு பாருங்க. அப்ப அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த விஜயகாந்த் குடும்பத்தால என்ன நடக்க போகுது? அதெல்லாம் திங்க் பண்ணல அவர். உடனடியாக தலைவனுக்கு மலர் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வருகிறார் என்று சொன்னால், இதுதாங்க மனிதன் கடைசியாக சம்பாதித்த சொத்து என்று சொல்வார்களே, இதெல்லாம் விஜயகாந்துடைய சொத்துகள். அதேபோல அவர் சொல்லுவார், காசு என்னடா காசு, போகும்போது அண்ணாக்கவத்தை கூட அவுத்து அந்த குழியில போட்டுருவாங்கடான்னு சொன்னார் பாருங்க. இதான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தை கட்டி அதை பாதியா இடிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட இடத்துல அவர் சமாதி ஆவறார் என்று சொன்னால், இது காலத்தினுடைய கட்டாயம். இது ஒரு கோயில் ஆகி போச்சு பாருங்க. அப்பேற்பட்ட கோயில் போல எல்லாம் விபூதி இட்டு கொண்டு சில பேர் சாமி பாட்டெல்லாம் பாடுறாங்க. எங்கள் அண்ணன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவருடைய மனைவி அவர்கள் எல்லோருக்கும் படைத்து விட்டு உணவு வழங்குகிறார்கள். அதையெல்லாம் வரிசையாக நின்று வாங்கி அமைதியான முறையில் இப்பேற்பட்ட விஜயகாந்த் 1952ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையிலே பிறந்து விஜயராஜ் என்ற பெயரிலே நம்முடைய தேசிய திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு உயர்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க அவர் புகழ்.